இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. சீக்கிரம் இங்கிருந்து போ. லக்ஷ்மி எங்கேயும் போக மாட்டான். என்ன சொன்ன நீ? நான் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கம்மா. லக்ஷ்மி எங்கேயும் போக மாட்டா. நான் லக்ஷ்மியை ஏன் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சுமா இவளுக்கு சப்போர்ட் பண்ற? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல ரிஷி. கிரணுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னை தன்னோட பையன் மாதிரி பாக்குறா. அவளோட அன்பையும் தாய்மையையும் நீ மறந்துட்டியா? நான் அப்பா கிரண் ஆண்டி எப்படி மதிச்சனோ அதே அளவுக்கு இப்பவும் மதிக்கிறேன். இன்னைக்கும் அவங்கள அம்மாவை தான் பாக்குறேன். ஆனா அதுக்காக லக்ஷ்மியை நான் குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? சொல்லி தாண்ட ஆகணும். மலிஷ்கா தான் கண்ணால பாத்திருக்கா. அவ ஏதோ தப்பாதான் பாத்திருக்கா. அவ சரியா கவனிச்சிருக்க மாட்டா. இது என்ன கோர்ட்டா? நீ என்ன வக்கீலா? ஏன் வாக்குவாதம் பண்ற? போய் இந்த பொண்ணுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? மாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அது லக்ஷ்மிக்கு இதுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. லக்ஷ்மி இவ்வளவு பெரிய குற்றத்தை கண்டிப்பா பண்ண மாட்டான். அண்ட் போலீஸே இதை ஏத்துக்கிறாங்கல்ல, நாம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல கிரண் ஆண்டி மயக்கம் தெளிச்சு பேசட்டுமே. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாலே எல்லா விஷயமும் தெரிய வந்துடும்ல. சரி, நான் ஒரு கண்டிஷன் வைக்க போறேன். அதை நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இப்ப நீ என்ன சொன்ன? கிரண் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும் சொன்னல? ஐ அக்ரி. கிரண் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். யார் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை கிரண் தான் வாயால இந்த ஆக்சிடென்ட பண்ணது லக்ஷ்மி தான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் ரிஷி, நீயே இந்த லக்ஷ்மிய இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சா. மாம், நீங்க என்ன இப்ப எதுக்கு டிஸ்கஷன்? உன் பேச்ச நான் கேக்குறேன்ல. இப்ப ஒன்னும் லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டலையே. நீயும் என் பேச்சை ஏத்துக்கோ. ரிஷி, உன் அம்மா மாதிரி இருக்கிற கிரணை நீ வேணா மறந்து போகலாம். அவ அன்பு, தாய்ப்பாசம் இது எல்லாத்தையும் நீ மறக்கலாம். ஆனா அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இவளை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நிச்சயமா மன்னிக்க முடியாது. இப்பவும் நான் உன் பேச்ச கேட்டு லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டல. இந்த பொண்ணை இந்த வீட்டுல விட்டு வைக்கிறேன். நீயும் எனக்கு எதிராக போயிட்டு இருக்க. அத சைலண்டா இருக்கேன். நீ உன் அம்மா கிட்டயே சேலஞ்ச் பண்றல? சரி, பண்ணிக்க. நான் உன்னை பெத்தவ. என்னாலேயே உன்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியும். ஒருவேளை கிரண் கண்முழிச்சு லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு சொன்னான்னு வை. அப்போ நீயே இந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்ட வேண்டி இருக்கும்.